முன்னொரு காலத்தில் முரா பூமாதேவியின் மகனாக பிறந்தான். அவன் பிறப்பு தெய்வீகமான ஆசியுடன் இருந்தது. அவன் வளர்ந்த பிறகு பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்தான். அவன் தவத்தில் மகிழ்ச்சியடைந்த பிரம்மா அவனுக்கு தெய்வீக சக்தியை வழங்கினார். ஆனால் அவன் சக்தியை பெற்றதும் தனது சக்தியை தவறாக பயன்படுத்தி உலகத்தையே அச்சுறுத்தும் அரக்கனாக மாறினான். அவன் தேவர்களையும் மக்களையும் கடும் துன்பத்துக்குள்ளாக்கினான். அவன் தனது அரண்மனமான பிராக்ஜோதிஷாவில் இருந்து பலரையும் துன்புறுத்தி அநியாயங்களைச் செய்தான். அவன் தனது கொடூரத்தால் தேவலோகத்திற்கே அச்சுறுத்தலாக இருந்தான். அதிலும் உச்சகட்டமாக அவன் 16,100 பெண்களை கடத்தி தனது அரண்மனையில் சிறைபிடித்திருந்தான். அந்த பெண்கள் அனைவரும் தங்கள் குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்பட்டு துயரத்திலும் அச்சத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்களை மீண்டும் விடுவிக்க முடியாது என்று அனைவரும் கைவிட்டனர். இந்த செய்தி கிருஷ்ணரின் காதில் விழுந்தது. முராவின் கொடூர செயல்களை அறிந்த கிருஷ்ணர் தன் மனைவி சத்யபாமாவுடன் அவனது தலைநகரை நோக்கி புறப்பட்டார். சத்யபாமா தைரியமானவள், போரில் துணிச்சலானவளும் கூட. அவள் கிருஷ்ணருடன் இணைந்து போராடத் தயாராக இருந்தாள். அவர்கள் இருவரும் கிருஷ்ணரின் வாகனமான கருடனின் மேலமர்ந்து புறப்பட்டனர். பிராக்ஜோதிஷா நகரம் அரக்கர்களால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அவனின் அரண்மனைக்கு செல்லும் வழியில் கிருஷ்ணர் அசுரனின் தளபதி சக்தி வாய்ந்த அரக்கனை எதிர்கொண்டார். அவன் தனது 5 தலைகளுடன் தீவிரமாக போராடினான். ஆனால் கிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி முராவை வீழ்த்தினார். அதன் பிறகு முராவுடன் நேரடியாக மோதல் தொடங்கியது. முரா தனது மாயவலையையும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தி கிருஷ்ணருக்கு எதிராக போராடினான். ஆனால் சத்யபாமாவின் துணிச்சலான உதவியுடன் கிருஷ்ணர் முராவை வெற்றி கொண்டார். இறுதியாக அவனும் சுதர்சன சக்கரத்தால் வீழ்த்தப்பட்டான் மற்றும் 16,100 பெண்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். விடுதலையான பெண்கள் தாங்கள் துயரத்துடன் கிருஷ்ணரின் அருகில் வந்து கண்ணீர் மல்க, எங்களுக்கு எங்கும் போக இடமில்லை. நாங்கள் அசுரனின் சிறையில் இருந்ததால் சமூகம் எங்களை தூய்மையற்றவர்கள் என்று கருதும். எங்களை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினார்கள். அவர்களின் துயரத்தை உணர்ந்த கிருஷ்ணர் அவர்களை தங்கள் வீடுகளுக்கு அனுப்ப முயற்சித்தார். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும், நாங்கள் எங்கே போக முடியும்? எங்களுக்கு வாழ்வதற்கான மரியாதை மற்றும் பாதுகாப்பு தேவை என்று கூறினர். அவர்களின் துயரத்தால் மனமுருகிய கிருஷ்ணர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். நீங்கள் அனைவரும் என் மனைவிகளாக இருக்கலாம். நான் உங்களை காப்பாற்றி உங்கள் மரியாதையை மீட்டெடுப்பேன் என்று கூறினார். அதன்பின் கிருஷ்ணர் தன் தெய்வீக சக்தியை பயன்படுத்தி பல உருவங்களை எடுத்தார். ஒரே நேரத்தில் 16,100 பெண்களையும் மணந்தார். இந்த திருமணம் ஒரு சாதாரண நிகழ்வாக இல்லை. அது அவர்களின் கௌரவத்தையும் மரியாதையையும் மீட்டெடுக்கும் ஒரு தெய்வீக செயலாக இருந்தது. கிருஷ்ணர் ஒவ்வொரு மனைவிக்கும் தனித்தனியாக அரண்மனைகளையும் அவர்களுடன் நேரம் செலவிடுவதற்கான தனிப்பட்ட கவனத்தையும் வழங்கினார். இது கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியின் ஒரு சின்னமாகும். இந்த கதை கிருஷ்ணரின் கருணையும் தெய்வீகமான அன்பையும் வெளிப்படுத்துகிறது. அவரின் இந்த செயல் ஒரு விழா மட்டுமல்ல, அது அவர்களின் மரியாதை மற்றும் கௌரவத்தை மீட்டெடுக்கும் ஒரு செயலாக இருந்தது.